ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு மெசேஜோடு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ நான் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு ரீசெண்டாக சுவாமி தரிசனம் பண்ண போயிருந்தேன். அப்போ நாங்கள் தங்கியிருந்த ரூம்ஸ் பற்றி தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆல்ரெடி போட்ட வீடியோவுக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே போல் இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதே போல் நல்ல நல்ல தகவல்களாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா சுப்பிரமணியர் விடுதி. இந்த பிரம்மாண்டமான விடுதி தமிழ்நாடு டூரிசமும் தேவஸ்தானமும் சேர்ந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. நேம் பாருங்கள், சுப்பிரமணியர் விடுதி. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், நம்ம மூலவர் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். வாங்க. உள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடில் ரிசப்ஷன் இருக்குது. வாங்க. லிஃப்ட் வசதியும் இருக்குது. நம்ம படிக்கட்டுகள் வழியாக மேலே போகலாம். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும், நல்ல விஸ்தாரமான இட வசதியும் காற்றோட்டமான வசதிகளும் ரொம்ப அமைப்பாக கட்டியிருக்காங்க. நம்ம குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பெரியவங்களோட போனாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தங்கிட்டு வரலாம். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. திருச்செந்தூர் முருக பக்தர்களுக்காக ஸ்டேஃபுல்லாக எங்கே அவங்க நிம்மதியாக தங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ நீங்கள் ஒரு டைனிங் ஹால் மாதிரி ஓப்பனாக அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்த இடம் டைனிங் ஹால் மாதிரி வச்சுருக்காங்க அழகாக. ஓகே. எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே 2 ஃப்ளோர் இருக்குது. 2 ஃப்ளோர்லேயுமே நம்ம இறங்கி வர்றப்ப எல்லா இடங்கள்லையுமே முருகர் ஃபோட்டோவை நம்மளால் பார்க்க முடியுது. அதுவே நமக்கு பெரிய சேஃபாக இருக்குது. லிஃப்ட் வசதி சொன்னால பாருங்கள். ஓகே. என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. 2 ஃப்ளோர்லேயுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விடுதி 200க்கும் மேற்பட்ட ரூம்ஸ்லாம் இருக்கும் போல இருக்குது. எல்லா இடங்கள்லையும் ஆர்வா வாட்டர் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அழகான பிளேஸ்ங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நான் ஜன்னல் வழியாக, அது ஓப்பனில் இல்லை, நான் ஜன்னல் வழியாக அதை ஷூட் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் போன டைமிங்கில் இந்த வீடியோ எடுக்கிறப்ப செம்ம மழை. அந்த மலைக்கும் இந்த கார்டனுக்கும் காற்றுக்கும் வேறு லெவலில் சில்னஸ். ஏற்கனவே திருச்செந்தூர் கடல் அலைகள் அவ்வளோ சில்னஸாக இருக்கும். அதுக்கு கடலுக்கு சொல்ல மறந்துட்டேங்க, கடலுக்கு பக்கத்துலேயே இந்த ரூம் இருக்குது. மொட்டை அடிக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த சுப்பிரமணியர் விடுதி இருக்குது. இதற்கு பக்கத்துலேயே சண்முகர் விடுதியும் இருக்கும். உங்களுக்கு நான் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ ரூம் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். உள்ளே வந்ததும் பாருங்கள், அழகான ஃபர்னிச்சர் இருக்குது. ஓகே. பாருங்கள், டபுள் பெட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பில்லோ, 2 பெட்ஷீட்டு, அப்புறம் ஒரு கிட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கிட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன்ல, இந்த பெட்ஷீட்டு எல்லாமே நல்லா சுத்தமாக நல்லா நீட்டிங்காக இருந்தது. ஓகே. அடுத்து பாருங்கள், 43 இன்ச்சஸ் டிவி கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய மிரர் இருந்தது. ஏசி ஒர்க்கில் இருந்தது. சூப்பராக இருந்தது எல்லாமே. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ப்ளக் பாயிண்ட் எல்லாமே ஓகே, சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கொடுத்துருக்கேன் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரஷ்ஷு, சீப்பு, அப்புறம் பேஸ்ட்டு, சோப்பு எல்லாமே அதில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓகே. நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பட் இதுவும் எங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருந்தது. ஓகே. அடுத்து பாருங்கள், பீரோல் பாருங்கள், ஹேங்கர் எல்லாமே இருந்தது. செல்ஃப் நிறைய இருக்குது பாருங்கள். எங்களுக்கு எக்ஸஸாகவே இருந்தது. நல்லாவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா ஃப்ரீயாக வச்சு எடுக்க முடிஞ்சுது. ஓகே. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக வந்தால் கூட இங்கே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பீரோலுக்கு பக்கத்துலேயே ஆங்கர் கொடுத்துருந்தாங்க. ஓகே. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா அழகாக முருகர் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எனக்கு தூங்கி எழுந்து பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ரொம்ப சேஃபாக உணர்ந்தேன். ஓகே. நீங்களும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. தூண்லேயும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க. நான் சொன்னல மிரர். இந்த மிரரில் ஒட்டியிருக்க அந்த தமிழ்நாடு ஹோட்டல்னு இருக்கும். ஆர்டர் பண்ணால் நமக்கு கொண்டு ரூமில் கொடுப்பாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒன்றுமே எங்களுக்கு நல்லா இல்லை. காஸ்ட் தான் வேஸ்ட் ஆனது. வயிற்றுக்கும் எதுவுமே ஒரு நிறைவாக இல்லை. அதனால் உங்களுக்கு இதை நான் ரொம்ப இந்த இடத்துல சொல்கிறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிடாதீங்க. ஓகே. இப்போ நம்ம பாத்ரூம்குள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன், அப்புறம் ஷவர், ஹீட்ரு, வெஸ்டர்ன் டாய்லெட், இது எல்லாமே இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. எல்லாமே நீட்டிங்காக சூப்பராக இருந்தது. ஹீட்டெல்லாம் நல்லாவே சூடாக வந்தது. தண்ணி சூப்பராக இருந்தது. எல்லாம் நீட்டிங்காக இருந்தது. அங்கே ஒரு மிரர் வச்சுருக்காங்க.
ஓகே. அப்படியே வெளியில பாருங்க. நான் சொன்னேன்ல எல்லா இடத்துலயும் ஆர்வா வாட்டர் இருக்கு. அதே போல வாஷ் பேஷனும் வெளியில இருக்கு. சூப்பரா இருக்கு. அதே போல தான் எல்லா ரூம்ஸுமே இருக்கு இங்க. இவ்வளவு பார்த்துட்டோம். ரூம் எப்படி புக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு எவ்வளோ 1 டேக்கு ரெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டேலலாம் எப்படி அது மாறுது அந்த ரெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷூட் பண்ணி அழகாக உங்களுக்கு அந்த ப்ரைஸோட உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இப்போ ஜன்னல்லேருந்து பார்த்தா கடல் தெரியுது. கடலுக்கு ரொம்பவே பக்கத்துலேயே இருக்குது. பாருங்க, கடல் தெரியுது. பனைமரங்கள், கடல்லாம் லைவாக நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வீடியோவில் வந்து லைட்டாக தெரியுது. மழை வர்ற மாதிரி இருக்கிறதுனால கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இது வந்து இந்த முடி காணிக்கை செலுத்துறோம்ல, மொட்டை அடிக்கிற இடம், அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ரூம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளிக்கிணறுக்கு ஆப்போசிட்லேயும் இருக்கு. நாளிக்கிணறு, கடல், முடி காணிக்கை செலுத்துகிற இடம், அதுக்கப்புறம் நுழைவாயில் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. சுவாமி தரிசிக்க போகிற நுழைவாயில் எல்லாமே நமக்கு வந்து இந்த ரூம்லேருந்து பக்கத்தில் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ணது. எந்த ஒரு சின்ன பிரச்சனையுமே கிடையாது. நான் சொன்னேன்ல, காற்று நல்லா மழை வர்ற மாதிரி இருக்குன்னு. கிளைமேட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த ரூமில் தங்கியிருந்தோம். செம்ம வியூ பாருங்கள். ஜன்னல் வழியாக தான் நான் எடுத்தேன். அதுவே எவ்வளோ அழகாக கிளியரன்ஸாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் சின்ன ஃபேமிலியாக வந்தாலும் பெரிய ஃபேமிலியாக வந்தாலும் இங்கே நீங்கள் கம்ஃபர்டபுளாக தங்கிட்டு போகலாம். ஏன்னா இங்கே வந்து ரூம்ஸ், பெரிய ரூம்ஸும் இருக்குது. 9 பேர் தங்கக்கூடிய ரூமும் இருக்குது. 4 பேர் தங்கக்கூடிய ரூமும் இருக்குது. மிடில் ரூமு 5-6 பேர் தங்குற ரூமும் இருக்குது. அடுத்து 2 பேர் தங்குறதுக்கு கூட இங்கே இருக்குது அவைலபிலிட்டி. பாருங்கள், நல்ல மழை, செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல, இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. அவங்க உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க் சென்ட் பண்ணோன்னே நீங்கள் அதை சைன்இன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணணும். அடுத்து கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்லாம் அது கேட்கும். நீங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம், ப்ரௌசிங் சென்டர்லேயும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஓகே, உங்களுக்கு ரூம் வந்து அவைலபிள் இருந்தால் நீங்கள் ரொம்ப சுலபமாக அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ண சொல்லும். நீங்கள் க்ரெடிட் பண்ணிடலாம். அது உங்கள் மெயிலுக்கு மெசேஜாக வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே உள்ள ரிசப்ஷனில் காட்டி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். ஓகே, இப்போ ரூம் ரெண்டெல்லாம் எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து வந்திருக்க டைம் வந்து மாசி திருவிழா. நாங்கள் முன்னாடியே புக் பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஓகே, நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு ஒரு நாள் வாடகை 1500. ஒரு 5 பேர் தங்குறதா இருந்தால் 3200. 10 பேருக்கு மேலே தங்குறதா இருந்தால் 4800. ரூம் எல்லாமே உங்களுக்கு நல்ல பெரிய ரூமு, அது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் வந்து எண்ணிக்கையை வச்சு நான் சொல்லலை, ரூம் டிஃப்ரெண்ட்டை வச்சு சொல்கிறேன். ஸ்பெஷல் டே எல்லாத்துலேயும் மகா கந்த சஷ்டி விரதம், பங்குனி உத்தரம், வைகாசி விசாகம், தைப்பூசம், முருகனுக்கு உகந்த எல்லா ஸ்பெஷல் நாள்லேயும் கொஞ்சம் ரெண்ட் அதிகமாக இருக்கும் ரூம்ஸில். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நன்றி, பை பாய்.